கோவையில் இறந்த காரணத்தால் மயானத்தில் புதைக்கப்பட்ட ஒருவரது பூத உடலை தோண்டி எடுத்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த 3.5 பவுன் தங்கச் சங்கிலியை அபகரித்து 3 பேர் பங்கித்து கொண்ட அவலம். அதாவது நண்பர்களே, கோவை சவுரிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் நாகராஜ். இவர் மீன் வியாபாரி. இவர் ஆசையா 3.5 பவுன் செயின் ஒன்று செஞ்சு கழுத்தில் போட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அது எப்பயுமே ஆசையா இவர் கழுத்தில் போட்டுக்கிட்டே இருப்பாராம். அப்புறமேட்டு இவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு. உடல்நலம் சரியில்லாமல் இவர் இறந்துட்டாரு. அப்புறம் இவர் ஆசையாக அந்த செயின் 3.5 பவுன் செயினை எப்பயுமே கழுத்திலே போட்டுட்டு இருப்பாரு. அதனால அதை கழட்ட வேணான்னு இவருடைய மகன்களும் அப்புறமேட்டு இவருடைய உறவினர்களும் அடக்கம் செய்யும்போது கழட்ட வேணாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. பிறகு கோவை சவுரிப்பாளையத்திலே இருக்கிற மாநகராட்சி, கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட மயானத்தில் நாகராஜுங்கிறவரை அவருடைய மகன்களும் உறவினர்களும் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. அந்த 3.5 பவுன் தங்க சங்கிலியோடையே அடக்கம் பண்ணிடுறாங்க. பிறகு வீட்டுக்கு போயிடுறாங்க. பிறகு 16ஆம் நாள் காரியம் செய்யறதுக்கு மயானத்துக்கு மறுபடியும் போயிருக்கிறாங்க. இவருடைய மகன் வெங்கடேஷ்குமாருங்கிறவரும் அவருடைய உறவினரும் போயிருக்கிறாங்க. அப்போ சுத்தம் பண்ண போயிருக்கும்போது அந்த இடத்துல குழி நோண்டப்பட்டிருக்குது. இவங்க தந்தையை புதைக்கப்பட்ட இடத்துல தலைப்பகுதியில் குழி நோண்டப்பட்டிருக்குது. அப்புறம் மயானத்தில் பணிபுரியறவர், மயானத்தில் செக்யூரிட்டியாக இருக்கிறவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, கார்த்திகேயன்கிறவரை, என்ன எங்கள் அப்பா புதைக்கப்பட்ட இடத்துல குழி நோண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுருக்கிறாங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சத்திவேலுங்கிறவரும் மணிகண்டங்கிறவரும் 27 வயசு இளைஞர்கள் தான். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, 3.5 பவுன் செயின் கழுத்தில் போட்டிருக்கிறாரு, அதை தோண்டி எடுத்து கொடுங்கன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறினாங்க. அப்புறம் எடுத்து கொடுத்தா எனக்கும் பணம் தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க நைட்டில் தோண்டி அந்த 3.5 பவுன் செயினை எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு 30,000 தான் கொடுத்தாங்க. அப்புறம் சத்திவேலுங்கிறவரும் மணிகண்டங்கிறவரும் அந்த 3.5 பவுன் செயினை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வெங்கடேஷ்குமாருங்கிற அவங்க மகன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே இவங்க வெங்கடேஷ்குமார் அவங்க அதிர்ச்சி ஆகுது, அவர் உறவினருக்கும் அதிர்ச்சி ஆகுது. நம்ம அப்பா ஆசைக்காக தானே அந்த செயினை கழுத்தோடையே விட்டு நம்ம அடக்கம் பண்ணோம், அதை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி 16ஆம் நாள் காரியம் முடியறதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி காவல் நிலையத்தில் புகார் பண்ணியிருக்கிறாங்க. புகார் பண்ண உடனே அந்த அதாவது மயானத்தில் பணிபுரிஞ்சார் இல்லைங்களா கார்த்திகேயன், அவரை கைது பண்ணிட்டாங்க. மீதி 2 பேர் சத்தியவேல் மணிகண்டங்கிறவரை தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க தேடிட்டாங்கன்னா அவங்களையும் கைது பண்ணிடுவாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கழுத்தில் செயினோ சங்கமோ இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு அடக்கம் பண்ணுங்க, அப்புறமேட்டு அத்தி விட்டுருவாங்க. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, அருணாகரை கூட செத்தா அத்திக்கிட்டு தான் விடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் எதையும் அதோட விடாதீங்க. உங்கள் அப்பா உங்கள் தாத்தாவுடைய ஆசை இருந்துச்சுனாக்கா, அந்த தங்க செயின் இந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னாக்கா, ஏழை குழந்தைங்க எங்கேயாவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அனாதை ஆசிரமத்துக்கு உதவி பண்ணுங்க. அது உதவி பண்ணுறது மூலம் உங்கள் தந்தையோ உங்கள் அம்மாவோ இறந்துட்டாங்கன்னா அவங்க மூலிமா அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால் இறுதிச் சடங்கு பண்ணும்போது தங்க நகைகளுடன் அடக்கம் செய்யாதீங்கிறத மட்டும் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த காணாமல் போன 3.5 பவுன் நகை கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். உயிரிழந்த நாகராஜ் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன்.